இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 56 வரை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 40 முதல் 56 வரையில் உள்ள வசனங்கள். எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு வேத பகுதி. எல்லோரும் அதிகமாக விசுவாசத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வேத பகுதி. இங்கே 2 அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் செய்த 2 அற்புதங்கள் இந்த 40 முதல் 56 வரையிலான வசனங்களிலே காணப்படுகிறது. ஏன் இது விசேஷமான ஒரு வேத பகுதி என்று நான் கூறுகிறேன் என்று சொன்னால், இங்கே 2 அற்புதங்கள் நடைபெறுகிறது. என்னென்ன அற்புதங்கள் என்று பார்ப்போம்னால், 12 வருடங்களாக மிகவும் வியாதியில் இருந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கூட்ட நெரிசலிலே இயேசுவானவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் அது நிமித்தமாக அவளுக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவானவர் திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அற்புதம். 2வது அற்புதம், யவீருவின் மகள், ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினது 2வது அற்புதம். இந்த 2 அற்புதங்களுமே தனித்தனியாக செய்யப்பட்டாலும் 2 அற்புதங்களும் ஒன்றுதான், ஒரே சம்பவத்தை தான் குறிக்கிறது. அற்புதத்துக்கு இடையே நடந்த ஒரு அற்புதம். இயேசுவானவரை பார்த்து யவீரு, ஜெபாலய தலைவனாகிய யவீரு இயேசுவினிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறார், என் மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், அவளுக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி. அப்படி மரண அவஸ்தையாக இருக்கக்கூடிய இந்த சிறு பெண்ணுக்கு, யவீருவின் மகளுக்கு சுகம் தரும்படியாக இயேசுவானவர் போய்கொண்டிருக்கிறார். அப்படி அற்புதத்தை செய்யும்படியாக போகும் பொழுது இடையே செய்யப்பட்ட அற்புதம் தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆகவே அற்புதத்துக்கு இடையே செய்யப்பட்ட ஒரு அற்புதம். இந்த சம்பவத்திலே 5 விதமான மக்களை நாம் பார்க்கலாம். யவீரு வேண்டிக் கொள்கிறார், யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக, அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசுவானவர் போகிறார். அந்த பயணத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலை பெறுகிறார். அங்கே ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை முடித்த பிறகு யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும்படி அவர் வீட்டுக்கு சென்று அவளது மகளை உயிரோடு எழுப்பினார். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறது 5 விதமான மக்களை குறித்து. முதலாவது, விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசம் உள்ளவர்கள் யார்? இந்த சம்பவத்தில் விசுவாசம் உள்ளவராக காணப்பட்டார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 42 முதல் 48 வசனங்களிலே பார்ப்போமானால், 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே, எல்லோரும் கைவிட்ட ஒரு நிலையிலே, தன் ஆஸ்தி பொருள் எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலையிலே, இயேசுவானவரின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டுவிட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட அந்த கூட்ட நெரிசலிலே வந்து இயேசுவானவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவளது உதிரத்தின் ஊரல் நின்று போனது. தான் சுகம் பெற்றதை அவள் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த பகுதியில் இவள்தான் விசுவாசம் உள்ள ஒரு பெண். இந்த பெண்ணின் விசுவாசம் எப்படிப்பட்டது? இந்த பெண்ணின் விசுவாசம் வெளிப்படையானது அல்ல. தன் மனதிற்குள்ளே பூட்டி வைத்திருந்த ஒரு விசுவாசம். கூட்ட நெரிசலிலே இயேசுவானவருக்கு பின்னாக சென்று வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசம். இது வெளிப்படையாக காட்டப்படாத ஒரு விசுவாசம். 2வது, இந்த விசுவாசம் அறிக்கை பண்ணப்படாத ஒரு விசுவாசம். சில வேத சம்பவங்களிலே நாம் பார்க்கிறோம், இதை என்னால் செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று இயேசுவானவர் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் என்று தங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிய பிறகு அற்புதங்களை பெற்றார்கள். இதை உம்மால் செய்யக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் கூடும் என்று சொல்வதையும் பார்க்கிறோம். இப்படி பலரும் தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதியிலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை எங்கும் வெளிப்படையாக அறிக்கையிட்டதாக தெரியவில்லை.
அது அவளுடைய மனதின் கிரியையாக இருந்தது. வார்த்தையினால் அறிக்கை செய்யப்படாதது அவளுடைய மனதின் கிரியையாக இருக்கிறது. கிரியையினாலே அதை வெளிப்படுத்துகிறது, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். மற்றும் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மிகவும் ஆழமானது. ஏன் இந்த விசுவாசம் மிகவும் ஆழமானது என்று சொல்கிறோம்? இயேசுவானவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார், அவரிடத்தில் போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவானவரை நேரடியாக சந்திக்காமல் கூட்டத்தின் நடுவே இயேசுவானவருக்கு பின்னாக சென்று வஸ்திரத்தையாகிலும் தொட்டுவிட்டால் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று நினைத்தாலே அதுதான் ஆழமான விசுவாசம். இயேசுவானவர் திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று. எப்படி கேட்டிருக்க வேண்டும்? என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டிருக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலே என்னை தொட்டது யார் என்று இயேசுவானவர் கேட்டதாக தெரிகிறது. அவள் இயேசுவானவரை தொடவில்லை, இயேசுவானவருடைய வஸ்திரத்தை தான் தொட்டாள். இத்தனைக்கும் இயேசுவானவரின் வஸ்திரத்தின் தொங்கலைத்தான் தொட்டாள். ஆனால் இயேசுவானவர் நின்று என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டார்? அந்த விசுவாசம் அவ்வளவு ஆழமானது. வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் என்னையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறதே, என்னிலிருந்து வல்லமை புறப்படுகிறதே என்று எண்ணும்படியாக, கூறும்படியாக அந்த விசுவாசம் ஆழமானதாக காணப்படுகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? இந்த விசுவாசம் அவரால் அங்கீகரிக்கப்பட்டது. பாருங்கள், 48வது வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கே இந்த பெண்மணி மறைமுகமான, வெளிப்படுத்தப்படாத, அறிக்கை பண்ணப்படாத ஒரு ஆழமான விசுவாசத்தோடு கூட அவரை தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக அவளுக்கு நன்மை கிடைக்கிறது, அற்புதம் கிடைக்கிறது, சுகம் பெற்றுவிட்டால் அத்தோடு முடிந்து விடவில்லை. அவளது விசுவாசம், எந்த விசுவாசம் வெளிப்படையாக காணப்படாமல், அறிக்கை பண்ணப்படாமல் இருக்கிறதோ அந்த விசுவாசம் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்பாக இயேசுவானவரால் அங்கீகரிக்கப்பட்டது. அவர் திரும்பி பார்த்து சொல்கிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு உன்னை சுகப்படுத்தியது என்று சொல்லவில்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதாக சொல்கிறார். அவளது விசுவாசம் ஆழமானது. அந்த ஆழமான விசுவாசம் அங்கே அங்கீகரிக்கப்பட்டது. இந்த 5 விதமான மக்களிலே முதலாவது நாம் பார்க்கிறோம் விசுவாசம் உள்ளவர்கள். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான் இந்த வேத சம்பவத்திலே விசுவாசம் உள்ளவளாக காணப்படுகிறார். 2வது விதமான மக்கள் அரைகுறை விசுவாசம் உள்ளவர்கள். இப்போது பாருங்கள், இயேசுவானவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, திடன்கொள், சமாதானத்தோட போ என்று சொல்லிவிட்டு யவீருவின் வீட்டிற்கு தனது பயணத்தை தொடர்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது யவீருவின் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து சொல்கிறான். லூக்கா 8:49 பாருங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். யவீருவின் வீட்டிலிருந்து ஒருவன் செய்தி கொண்டு வருகிறான். மிகவும் துக்கமான ஒரு செய்தி. அந்த செய்தியை சொல்ல வந்தவன் யவீருவை பார்த்து சொல்கிறான், உம்முடைய மகள் மரித்து போனாள். அவன் சொல்ல வந்தது என்னோ மகள் மரித்து போனாள் என்பதை மாத்திரம்தான். அதை மாத்திரம் சொல்லியிருக்கலாம். அதற்கு பின்பு அவன் சொல்கிறதை பாருங்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இதை அவரே ஒரு வருத்தமாக எண்ணிக்கொள்ளவில்லை. அற்புதத்தை செய்யும்படியாக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறவர் அதை வருத்தமாக நினைத்து கொண்டாரோ, ஒருவேளை அவர் வருத்தப்படுவாரோ என்பதாக இந்த மனிதன் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, யவீரு வீட்டிலிருந்து இயேசுவானவரை காணச் செல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கக்கூடும்? இயேசுவானவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சுகம் தருவார், நிச்சயமாக மரண அவஸ்தையாக இருக்கிற என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும், அவரை போய் நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடும். இயேசுவானவர் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்த இந்த மனிதனுக்கு மரித்து போனாலும் இயேசுவானவர் எழுப்பக்கூடும் என்பது தெரியவில்லை. சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசித்த இந்த மனிதனுக்கு மரித்து போனாலும் அவர் உயிரோடு எழுப்பக்கூடியவர் என்ற விசுவாசம் இல்லாதவனாய் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய விசுவாச பயணத்திலும் கூட
இப்படி அரைகுறை விசுவாசம் உள்ளவர்கள் காணப்படுவார்கள். நம்முடைய விசுவாச பயணத்திலே நம்மை சலித்து போகச் செய்வார்கள், வருத்தம் அடைய செய்வார்கள். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகும்படியாய் விசுவாச பயணத்திலே நம்மை தளர்ச்சி அடைய செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடும். இப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மனிதனை போன்றவர்கள் தான் அரைகுறை விசுவாசம் உள்ளவர்களாக இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒன்றை பாருங்கள். விசுவாசத்தை அறியாதவர்கள் அல்லது விசுவாசிக்கிறவர்களை கேலி செய்யக்கூடியவர்கள். விசுவாசத்தை அறியாததினாலே விசுவாசிக்கிறவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடியவர்கள். 52, 53 மற்றும் 54வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். இந்த 3 வசனங்களிலே பார்ப்போமானால், இப்போது இயேசுவானவர் யவீருவின் வீட்டிற்கு சென்று விட்டார். வீட்டை அடைந்தாயிற்று. வீட்டிலே பார்த்தால் பலர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து, இப்போது மரண அவஸ்தையாக இருந்த யவீருவின் மகள் மரித்து போனால், மரித்து போய் விட்டதை கண்டு துக்கம் கொண்டாடுகிறதற்காக அங்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்களை பார்த்து அவர் சொன்னது என்ன? இயேசுவானவர் சொல்கிறார், அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று. இங்கு உள்ள ஜனக்கூட்டத்தை பாருங்கள். இவர்களைத்தான் நான் சொல்கிறேன் விசுவாசத்தை அறியாதவர்கள், விசுவாசத்தை கேலி செய்யக்கூடியவர்கள். 53வது வசனத்திலே அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்? அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்பதை, அவள் மரித்து போனாலும் அவளை உயிரோடே எழுப்பக்கூடியவர் இங்கே இருக்கிறார் என்பதை அறியாததினாலே அவர்கள் சிரித்தார்கள், நகைத்தார்கள் என்பதாக நாம் சொல்லலாம். அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. மரித்து போனாலும் மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடியவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை அறியாததினாலே அவர்கள் நகைப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் விசுவாசத்தை அறியாதவர்கள் அல்லது விசுவாசத்தை குறித்து கேலி செய்யக்கூடியவர்கள். 54வது வசனத்தை பாருங்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார் என்பதாக வேதம் சொல்கிறது. ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது. விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த இயேசுவானவர் அங்கே ஒரு நன்மை செய்யும்படியாக ஒரு வீட்டிற்குள் வந்திருக்கிறார். அங்கு உள்ளவர்கள் விசுவாசத்தை அறியாதவர்களாய், விசுவாசத்தை கேலி செய்யக்கூடியவர்களாய் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் செய்தது என்ன? எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி என்று வேதம் சொல்கிறது. நகைத்தவர்கள் அனைவரையும் வெளியே போக பண்ணி, விசுவாசத்தை அறியாதவர்கள் அனைவரையும் வெளியே போக பண்ணி, விசுவாசத்தை கேலி செய்யக்கூடிய அனைவரையும் வெளியே போக பண்ணி தான் அந்த அற்புதத்தை அவர் நிறைவேற்றினதை நாம் வேதத்தில் காண்கிறோம். இவர்களெல்லாம் யார்? யார் யவீருவின் வீட்டிலிருந்து அழுது கொண்டிருக்கக்கூடும்? யவீருவின் உறவினர்கள், நெருங்கிய சொந்தங்கள், யவீருவோடே கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள், யவீருவின் உற்றார் உறவினர். யவீரு ஜபாலய தலைவனாய் இருந்தபடினாலே ஒருவேளை அந்த ஜபாலயத்தின் பங்குள்ளவர்களாய் இருப்பவர்கள், அங்கத்தினர்களாய் இருப்பவர்கள், சபையை சார்ந்தவர்களாய் இருப்பவர்கள். இவர்கள்தான் விசுவாசத்தை அறியாதவர்களாய், விசுவாசத்தை கேலி செய்யக்கூடியவர்களாய் அங்கே காணப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அதை அறியாதவர்கள் கேலி செய்யக்கூடும். ஒருவேளை அவர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், உங்கள் விசுவாசத்தை குறித்து கேலி செய்யக்கூடியவர்கள். உங்களோடு கூட வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்கள் சபையை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாச பயணத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அந்த அற்புத இடத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடுங்கள். அவர்களை வெளியே அனுப்பினால் மாத்திரமே அந்த அற்புதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில்
விசுவாசத்தை அறியாதவர்கள், கேலி செய்யக்கூடியவர்கள் உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போக செய்யக்கூடும். உங்கள் விசுவாசம் குறைந்தால், தளர்ந்து போனால், விசுவாசம் குன்றி போனால் அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாகி போகும். ஆகவே தான் இயேசுவானவர் என்ன சொன்னார்? அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பி அதற்கு பின்பாக அந்த பெண்ணின் கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். தளித்தாகுமி என்றார். சிறு பெண்ணே எழுந்திரு என்ற அந்த அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை அறியாதவர்கள் யாராவது, விசுவாசத்தை கேலி செய்யக்கூடியவர்கள் யாராவது உங்களை தளர்ந்து போகச் செய்வார்களானால் அவர்களை வெளியே அனுப்பிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் விசுவாச பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அவரோடு கூட இருந்தால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். 4வது விதமான மக்களை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். அவர்கள் யார்? முதலாவது பார்த்தோம், விசுவாசம் உள்ளவர்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசித்தாள். அரைகுறை விசுவாசம் உள்ளவர்கள். யவீருவின் வீட்டிலிருந்து வந்த ஒருவன் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னான். அரைகுறை விசுவாசம் உள்ளவன். விசுவாசத்தை அறியாதவர்கள் அல்லது விசுவாசத்தை கேலி செய்யக்கூடியவர்கள் யார்? யவீருவின் வீட்டிலே அழுது புலம்பிக் கொண்டிருந்தவர்கள். 4வது ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கிறோம். 4வது விதமான மக்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கற்றுக்கொள்கிறவர்கள். யார் இவர்கள்? அவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? 45 மற்றும் 46வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். இங்கே பாருங்கள், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் கேள்விகளை கேட்பார்கள். விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்பதாக வேதம் சொல்கிறது. இங்கே பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் இயேசுவானவரை பார்த்து கேட்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே, இவ்வளவு ஜனக்கூட்டமாய் இருக்கிறதே, இவ்வளவு பேர் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்பதாக. இவர்கள்தான் இயேசுவோடு கூட விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் பயணித்தார்கள். அங்கே அவர்களுக்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தது என்ன? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். சிந்தித்து பாருங்கள், இயேசுவானவர் அங்கே கற்றுக் கொடுத்தது எல்லாரும் நெருக்கினாலும் தொட்டது ஒருவரே என்றார். விசுவாசம் என்பது கூட்டத்தோடு அவரிடத்தில் நெருங்குவது இல்லை, ஒரு தனி மனிதனின் மனதின் கிரியையாய் அது காணப்படுகிறது என்பதை இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பேர் அவருடைய சமூகத்தில் கூடி வந்து இருந்தாலும், எவ்வளவு பேர் கூடியிருந்து ஜெபித்தாலும், அவரை பின்தொடர்ந்து வந்தாலும், இயேசுவானவர் சொல்கிறார், கூட்டத்தோடு என்னை நெருக்குவதோ, கூட்டத்தோடு கூட என்னிடத்தில் நெருங்கி வருவதோ, என்னிடத்தில் ஜெபிப்பதோ விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது ஒரு தனி மனிதனின் மனதின் கிரியையாய் அது காணப்படுகிறது. இவ்வளவு கூட்டத்திலும் என்னை விசுவாசத்தோடு தொட்டது ஒருவர் தான். ஆகவே கூட்டத்தோடு வருவது அல்ல விசுவாசம், ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய மனதிலிருந்து காணப்பட வேண்டிய கிரியையாய் இது இருக்கிறது என்பதாக இயேசுவானவர் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள அவரோடு கூட பயணித்த பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 50வது வசனத்தில் பாருங்கள், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார் என்பதாக வேதம் சொல்கிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யவீருவுக்கு சொல்லப்பட்டது. இங்கே ஒரு பெரிய விசுவாச பயணத்தை நாம் பார்க்கிறோம். யாருடைய விசுவாச பயணம்? யவீருவின் விசுவாச பயணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுவானவர் எங்கோ தூரத்தில் இருக்கிறார். சிறிய விசுவாசம் தன் மனதில் இருக்கிறது. தன் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். அவரை அழைத்து வந்தால் அவர் நிச்சயமாக இந்த வியாதியிலிருந்து என் மகளுக்கு சுகம் கொடுப்பார் என்ற கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட இயேசுவானவரை தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த மொத்த சம்பவமுமே யவீருவின் விசுவாச பயணத்தை தான் குறிக்கிறது. இந்த விசுவாச பயணம் என்பது என்ன? வேண்டிக் கொண்டதற்கும் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்வதற்கும் இடையே இருக்கக்கூடிய காலம்தான் விசுவாச பயணம். யவீரு இயேசுவானவரிடத்தில் வந்து, என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்க, விடுதலையாக வேண்டும், வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும், நீர் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி வேண்டிக் கொண்டதிலிருந்து, வேண்டிக் கொண்ட உடனே சுகம் கிடைக்கவில்லை. வேண்டிக் கொண்ட பிறகு அவர் யவீருவின் வீட்டிற்கு பயணமாய் போகிறார். அப்படி போகிற வழியிலே இடையே இந்த ஸ்திரீயும் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாள். அவளை பார்த்து உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக யவீருவின் வீட்டிற்கு செல்கிறார். போகிற வழியிலே ஒருவன் வந்து சொல்கிறான், உம்முடைய மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி. அப்படி அவன் சொல்லும் பொழுது இயேசுவானவர் யவீருவை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். யவீரு ஏதோ இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச விசுவாசத்தோடு கூட இயேசுவானவரை அழைத்து வரும்படி போராடி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அழைத்து வரும் பொழுதுதான் ஒரு துக்கமான செய்தி. தன் மகள் மரண அவஸ்தையாயிருக்கிறாள், அவள் மரணம் அடைந்துவிடக் கூடாது என்பதுதான் யவீருவின் விருப்பமாயிருக்கிறது. அப்படி மரணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் யவீரு இயேசுவானவரை அழைத்து வருகிறார். எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை! 12 வயது மகள் மரித்து போய்விடுவாளோ என்ற ஏக்கம், பயம், அச்சத்தின் நடுவிலே ஆண்டவரை அழைத்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த பயணம் என்பது மிகவும் கடினமானது. வாழ்க்கையிலே விசுவாச பயணம் என்பது எளிதானது அல்ல, மிகவும் கடினமானது. யவீருவுக்கு அப்படித்தான் இருந்தது. இயேசுவானவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவானவர் வீட்டிற்கு வரும் வரை அவனுடைய மனம் எப்படி பதற்றத்தோடு இருந்திருக்கும், படபடப்போடு கூட இருந்திருக்கும். அவர் வருவாரா? என் மகளுக்கு சுகம் தருவாரா? என் மகள் மரணம் அடையாதபடிக்கு அந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுவாளா? இப்படிப்பட்ட படபடப்போடு, பதற்றத்தோடு, பயத்தோடு கூட இயேசுவானவரோடு பயணித்து வருகிறான். கடினமான விசுவாச பயணத்திலே ஒரு மனிதன் இடையே வந்து சொல்கிறான், மரித்து போனால் அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்பதாக. ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கக்கூடிய யவீருவுக்கு இந்த செய்தி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கக்கூடும்? எது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இயேசுவானவரை அழைக்க வந்தானோ அது அங்கே நடந்துவிட்டது. தன் மகள் மரித்துவிடக் கூடாது என்ற ஏக்கத்தோடு கூட இயேசுவானவரை அழைக்க வந்தான். இடையே ஒருவன் வந்து சொல்கிறான், உன் மகள் மரித்து போனால் அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்பதாக. யவீருவின் உள்ளம் எப்படி உடைந்து போயிருக்கும்! எவ்வளவு ஏக்கத்தோடு, எவ்வளவு வருத்தத்தோடு, கவலையோடு கூட யவீரு பயணித்திருக்கக்கூடும். அப்படி பயத்தோடு, பதற்றத்தோடு, வருத்தத்தோடு யவீரு பயணிக்கும் பொழுதுதான் இயேசுவானவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்பதாக. அவரோடு கூட விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் பயணிப்பவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? உங்கள் விசுவாச பயணத்திலே நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது பிறருடைய சாட்சியை கொண்டு நம்மை ஊக்கப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். யவீருவின் மகள் சுகவீனமாய் இருக்கிறாள் என்பதற்காக யவீரு வந்து கேட்கிறார். யவீரு வேண்டிக் கொண்ட உடனே இயேசுவானவர் யவீருவின் வீட்டிற்கு சென்றிருக்கலாம். போகிற வழியிலே ஒரு பெண்மணிக்கு அற்புதம் செய்து அந்த பெண்மணியின் விசுவாசத்தை குறித்து கூட்டத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்லி அதற்கு பின்பாக செல்கிறார். இது எதற்காக? யவீருவின் விசுவாச பயணத்திலே வேறு ஒரு பெண்ணின் விசுவாசத்தை அவர் சாட்சியாக நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். யவீரு வேண்டிக் கொண்டார், யவீருவின் வீட்டிற்கு செல்கிறார். செல்லும் வழியிலே யவீருவின் விசுவாசம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசத்தை தேவன் அங்கே எல்லோருக்கும் முன்பாக
அங்கீகரித்து அந்த சாட்சியை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். யவீருவின் விசுவாச பயணத்திலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாச சாட்சி யவீருவை ஊக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பும் ஒருவன் வந்து சொல்கிறான், அதை கேட்டு தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவரே யவீருவை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படும். விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அவரோடு கூட நீங்களும் பயணிப்பீர்களானால், நீங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, அவர் உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு விசுவாச சாட்சியை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களை ஊக்கப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அவரே உங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பயப்படாதேயுங்கள், விசுவாசமாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள் என்பதாக அவர் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். யவீருவும் அந்த விசுவாச பயணத்திலே விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். 51வது வசனத்திலே பாருங்கள், அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை கற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்களாய் இருப்பவர்களை தேவன் தம்மோடு கூட வைத்துக் கொள்வார். விசுவாசத்தை அறியாதவர்களை வெளியே அனுப்பிவிடுவார். விசுவாசத்தை கேலி செய்கிறவர்களை வெளியே அனுப்பிவிடுவார். அரைகுறை விசுவாசம் உள்ளவர்களை கண்டு கொள்ள மாட்டார். விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரோடு கூட நீங்கள் பயணித்தால், அந்த அற்புதத்தை காணும்படி, உங்கள் விசுவாசத்தை ஊக்கப்படுத்தும்படி, உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி, உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி அவர் உங்களை தம்மோடு கூடவே வைத்துக்கொள்வார். அந்த அற்புதத்தை கண்டவர்கள் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான், பெண்ணின் தகப்பன், தாய். இவர்கள் எல்லாம் யார்? விசுவாசத்தை கற்றுக்கொள்ள எங்கியவர்கள், அவரோடு கூட விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயணித்தவர்கள். 4வது கூட்டத்தை தான் பார்த்திருக்கிறோம், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். 5வது ஒரு விதமான மக்கள் அல்லது ஒரு சாரார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் நடத்துபவர்கள். முதலாவது பார்த்தோம், விசுவாசம் உள்ளவர்கள், அரைகுறை விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசத்தை அறியாதவர்கள், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். 5வது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். இங்கே யார் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது? இயேசுவானவர் அங்கே விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அங்கே அவர்களை விசுவாசத்தில் நடத்துபவராக காணப்படுகிறார். விசுவாசத்தில் நடத்துபவர்கள் அல்லது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு மாதிரியாக அங்கே காட்டியிருக்கிறார். எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. விசுவாசத்தில் நடத்தக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவானவர் இங்கே காட்டுகிறார். பாருங்கள், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவ்வளவு தூரம் பயணம் செய்து யவீருவின் வீட்டிற்கு வந்து அந்த பெண்ணை எழுப்பும்படி, உயிரோடு கூட எழுப்பும்படி வந்திருக்கிறார். அது ஒரு துக்க வீடு. யாராகிலும் மரித்து போன ஒரு துக்க வீட்டில் நகைப்பார்களா? மரித்து அங்கே சடலம் இருக்கிறது, துக்கம் கொண்டாடும்படி வந்திருக்கிறார்கள். பொதுவாக நினைத்து பாருங்கள், இறந்து போன வீட்டில் நகைத்தால் என்ன சொல்வார்கள்? யாரை பார்த்து நகைத்தார்களாம்? இயேசுவானவரை பார்த்து நகைத்தார்களாம். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். இறந்து போன ஒரு வீட்டில் அழுது கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று ஒருவரை பார்த்து நகைத்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? உங்களுக்கு நன்மை செய்யும்படி வந்தால் என்னை பார்த்து நகைக்கிறீர்களா என்று சொல்லி நாம் வெளியே கோவப்பட்டு போயிருக்கக்கூடும். ஆனால் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், விசுவாசத்தில் நடத்தக்கூடியவர் என்ன செய்தார்? அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு
விசுவாசம் உள்ளவர்களை மாத்திரம் தம்மோடே கூட கூட்டிச் சென்று அங்கே அந்த அற்புதத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் நடத்தக்கூடியவர்கள், அது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் தேவன் இன்று ஒருவேளை உங்களை வைத்திருந்தால், இயேசுவானவரை பார்த்து நாம் இன்று கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? இந்த உலகம் நம்மை பார்த்து நகைக்கும், விசுவாசத்தை பார்த்து நகைக்கும். ஏனெனில் இந்த உலகத்திற்கு விசுவாசம் கிடையாது. இந்த உலகம் விசுவாசத்தை அறியாது. அப்படியே அறிந்தவர்களாக இருந்தாலும் பலர் நம்மோட கூட இருப்பவர்கள் அரைகுறை விசுவாசம் உள்ளவர்கள். அதையும் தாண்டி தேவனுடைய சித்தம் என்னவோ அதை செய்ய வேண்டும் என்பதிலே முனைப்பாக இயேசுவானவர் இருந்தார். மனிதர்கள் நம்மை சுற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், நம்முடைய விசுவாசத்தை கேலி செய்யலாம், நம் மனதை புண்படுத்தலாம், வார்த்தைகளால் நம்மை கடினப்படுத்தலாம். எல்லாவற்றையும் கடந்து இயேசுவானவர் அந்த பெண்ணிற்கு சுகம் கொடுத்தார். அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். காரணம் என்ன? நன்மை செய்யும்படியாக பிதாவானவர் அவரை அனுப்பியிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தவர் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். பிறர் நம்மை குறித்து என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் பிதாவின் சித்தம் என்னவோ அதை மாத்திரமே தன் நோக்கமாக கொண்டு செயல்பட்டவர் இயேசுவானவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் இதில் யாராக இருக்கிறோம்? விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அரைகுறை விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது விசுவாசத்தை அறியாமல் விசுவாசிக்கிறவர்களை பார்த்து கேலி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது இன்றும் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை தேறினவர்களாக இருந்தால், விசுவாசத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? இதில் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் என்ன, கடைபிடிக்க நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது, உங்கள் விசுவாசத்தின் சாட்சி பிறருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். பாருங்கள், 47வது வசனத்திலே, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவள் மறைமுகமாக அறிக்கை பண்ணப்படாமல் விசுவாசத்தை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்ட பெண் எழுந்து சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி சொன்ன சாட்சி யவீருவின் விசுவாச பயணத்திலே யவீருவை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடும். உங்களுடைய சாட்சி பிறருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடியது. ஆகவே விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவேளை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்களாக இருந்தால் சாட்சி சொல்வதற்கு மறந்து போகாதிருங்கள். நீங்கள் மறந்து போகவும் கூடாது, மறைந்து போகவும் கூடாது. அந்த பெண்ணை பாருங்கள், தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு உங்களுடைய சாட்சி மறைந்ததாய் இருக்காது. நிச்சயமாக உங்களுடைய சாட்சி வெளியே வந்தாக வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், உங்கள் விசுவாசம் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். வேண்டிக் கொண்டதிலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இருந்த அந்த யவீருவின் விசுவாச பயணத்திலே இந்த பெண்ணுடைய சாட்சி, இந்த பெண்ணுடைய விசுவாசம் ஒரு மாதிரியாக சொல்லப்பட்டது. இயேசுவானவரே அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோருக்கும் முன்பாக இந்த பெண்ணின் சாட்சியை, இந்த பெண்ணின் விசுவாசத்தை ஒரு மாதிரியாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டுமா? விசுவாசத்தில் தேறினவர்களாய் காணப்பட வேண்டுமா? அவரோடு கூட பயணம் செய்யுங்கள். அவரோடு கூட பயணம் செய்தால் நிச்சயமாக விசுவாசத்தில் தேறினவர்களாய் நம்மை மாற்றுவார். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் விசுவாசத்தில் நம்மை தேறினவர்களாக மாற்றுவார். நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். விசுவாசத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரோடு கூட பயணித்தவர்களை பாருங்கள், எல்லோரையும் அவர் தேறினவர்களாக மாற்றினார். உங்கள் விசுவாசம் உறுதிப்பட வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நித்தம் பயணிக்கிறவர்களாய் பார்த்து கொள்ளுங்கள். நான்காவது ஒரு காரியம், கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு அல்லது தேறின பிறகு
பிறருக்கும் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவராய் பேதுரு இயேசுவானவரே கூட பயணித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அற்புதம் நடந்ததையும் அவர் கண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:7 வசனத்திலே பாருங்கள், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இதை யார் சொல்கிறது? பேதுருவானவர் சொல்கிறார். யார் இந்த பேதுரு? லூக்கா 8:40 முதல் 56 வசனங்களிலே விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படி இயேசுவானவரோடு கூட பயணித்த அவர் இன்று விசுவாசத்தில் தேறினபடியினாலே விசுவாசத்தை பிறருக்கு கற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். ஒருவேளை நீங்களும் அவரோடு கூட விசுவாசத்தில் பயணித்தவர்களாக இருந்தால், நீங்கள் தேறின பிறகு, விசுவாசத்தை உறுதி பண்ணின பிறகு பிறருக்கும் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுங்கள் என்பதாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. இறுதியாக ஒரு காரியம், அனைத்தும் தேவனுடைய திட்டமே. அனைத்தும் தேவனுடைய திட்டமே. இதை எப்படி சொல்கிறோம்? இந்த சம்பவத்தில் இதை எப்படி நாம் உறுதிப்படுத்த முடியும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், அற்புதத்தினிடையே இது அற்புதம். இந்த 2 சம்பவங்களும் வெவ்வேறு சம்பவங்கள் அல்ல, இரண்டுமே ஒரே சம்பவம் தான். யவீருவின் மகள் மரித்து போனால் அதே நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டால், அதே நாளிலே 12 வருடங்களாக வியாதியில் இருந்த பெண் சுகம் பெற்றாள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்த ஆண்டு இந்த வியாதியினால் பிடிக்கப்பட்டாலோ அந்த ஆண்டுதான் அந்த குழந்தை யவீருவின் மகள் பிறந்திருக்கக்கூடும். யவீருவின் மகள் பிறந்த அதே ஆண்டுதான் இந்த பெண்ணிற்கு இந்த வியாதி வந்திருக்கக்கூடும். தேவன் அனைத்தையும் திட்டம் செய்யக்கூடியவர். அந்த குழந்தை பிறந்த பொழுது இந்த பெண் வியாதி கண்டிருக்கிறாள். இந்த பெண்ணின் வியாதி நீங்கும்படியாக செய்தவர் அந்த விசுவாசத்தை கொண்டு யவீருவை விசுவாசத்திலே வழிநடத்தி மரித்து போன அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். யவீருவின் மகளுக்கு 12 வயது, இந்த பெண் 12 வருடங்களாக வியாதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அனைத்துமே தேவனுடைய திட்டம். உங்கள் விசுவாச பயணத்தை தேவன் தீர்மானிக்கிறார். உங்கள் விசுவாச பயணத்திலே அவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும், உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பெண் ஏன் 12 வருடங்களாக வியாதியாக இருக்க வேண்டும்? யவீருவின் விசுவாச பயணத்திலே யவீருவை தேறினவனாக காணப்பட வேண்டும், அல்லது யவீருவின் விசுவாசம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக கூட இருக்கும். தேவன் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே திட்டம் பண்ணியிருக்கிறார். உங்களது விசுவாச பயணம் அவரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். உங்கள் விசுவாச பயணத்திலே நீங்கள் விசுவாசத்தில் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நித்தம் அவரோடு கூட நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கக்கூடியது. விசுவாசத்தில் தேறினவர்களாய் இருப்போமாக. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசுவாச பயணம் என்ற தலைப்பிலே தேவன் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். யவீருவின் விசுவாச பயணத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. பல காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்தீர். பலரை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. விசுவாசம் உள்ளவர்கள், அரைகுறை விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசத்தை அறியாதவர்கள், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நீர் என்பதையும் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. ஒருவேளை விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் விசுவாசத்தில் தேறினவர்களாய் இருக்கவும், அரைகுறை விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படி உம்மோடு கூட பயணிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பேதுருவை போல் கர்த்தாவே, விசுவாசத்தில் தேறின பிறகு பிறரை விசுவாசத்தில் நடத்தும்படியாக, பிறருக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக தேவன் எங்களை பயன்படுத்துவீராக ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை அறியாதவர்கள் அல்லது எங்கள் விசுவாசத்தை கேலி செய்கிறவர்கள் யாராக இருப்பார்கள், ஆனாலும் அவர்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும்
எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெளியே நிறுத்தி வைக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. விசுவாசத்தில் தேறினவர்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. கற்றுக்கொண்ட காரியங்களை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு என்ற மெய்யான நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.